ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் மொச்சை எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த மொச்சை எலும்பு குழம்பு வந்து இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லஞ்ச் ரெசிபிக்கு ரைஸுக்கு வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இப்போ இந்த மொச்சை எலும்பு குழம்பு வாசமாக டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்றத போய் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 250 கிராம்ஸு எலும்பு வாங்கியிருக்கேன். 250 கிராம்ஸ் எலும்பில் ஈரலும் கொழுப்பும் சேர்ந்துருக்கு. இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 400 ml தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஈரலும் கொழுப்பும் வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ இதையும் இதில் சேர்த்துருங்க. ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வந்து 10 மினிட்ஸ் சிம்மில் வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கையளவு மொச்சை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசி பூ எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. குழம்பு தூள், ஒரு கையளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 வெள்ளைப்பூடு பல், 2 மீடியம் சைஸ் தக்காளி. தனி மிளகாத்தூள். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நமக்கு இன்க்ரீடியன்ட்ஸு இந்த குழம்பு செய்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி நான் வந்து 7 to 8 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் அதில் நான் போர் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் நல்லா சுட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் ஸ்பைசஸ் அதில் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நான் இஞ்சி பூண்டு 2ஐயும் நல்லா கல்லில் தட்டிட்டு இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த வாசனை சாமான்லாம் இதில் சேர்த்துருக்கனால உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்ப நல்லா வாசமாக வரும். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்காக நீங்கள் வந்து லைட்டாக ஒரு 4 கல் உப்பு மாத்திரம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி டக்குன்னு சாஃப்டாயிரும். நம்ம ஷாப்பில் போய் மட்டன் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டனான்றதை பார்த்து வாங்கிக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து குழம்புல வந்து ஒரு ஸ்மெல் வரும், இல்லைனா சக்க மாதிரி இருக்கும் மட்டன். இப்போ நல்லா தக்காளி வெந்துருச்சு. நான் வந்து 250 கிராம்ஸ் மட்டனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் குழம்பு தூள் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நீங்கள் நல்லா ஒரு 1/2 மினிட்டுக்கு இதை கிண்டிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்புல வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இது நல்லா கிண்டி விட்டிங்கன்னா வாசமாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே மொச்சை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வேக வச்சுருக்கேன்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கையளவு மொச்சை. இது வந்து ஃப்ரெஷ் மொச்சை. இதையும் நல்லா கிண்டிக்கங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட்டுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வந்து அந்த எலும்பு பீசஸ் எல்லாம் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பீசஸை மாத்திரம் இதில் சேர்த்துருங்க. தண்ணியை நம்ம வந்து லேட்டரான அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பீசஸை முதல்ல சேர்த்துட்டு நல்லா கிண்டி வேக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மட்டனில் இருக்க பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அதுக்காக ரா ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அதனால்
மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 மினிட் இந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியையும் இப்போ இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். ஜென்ரலி வந்து எலும்பு குழம்பு வந்து தண்ணியாக தானே நம்ம வைப்போம் வந்து. அதனால் அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு 400 ml வாட்டர் இதில் போர் பண்ணுங்கள். ஏற்கனவே எல்லாமே மட்டன்லாம் நல்லா குக் ஆனனால இப்போ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொதி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்கு அது சிம்மில் வேகட்டும். அது போதும். உங்களுக்கு வந்து மொச்சை எலும்பு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து இட்லி, தோசை, அப்புறம் லஞ்சுக்கு சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.